Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி உங்களுடைய இமேஜை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரீசெண்ட் டேல இது வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி எந்த ஒரு எடிட்டிங் நாலேஜுமே இல்லாமல் உங்களுடைய பிக்சரை வந்து வெறித்தனமாக எடிட் பண்ண முடியும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதுக்கு டிஸ்கார்ட் அப்படின்ற ஆப் வந்து உங்களுக்கு தேவை. அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சேட்டிங் ஆப் தான், ஓகேங்களா. இதில் வந்து நம்ம எடிட் பண்ண முடியும். அது எப்படின்றதான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். சரி, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஏதாவது ப்ரௌசர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கூகுளில் Midjourney அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா Midjourney AI அப்படின்றத வந்து நீங்கள் போட்டு சர்ச் பண்ணுங்கள். Midjourney சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வருது பாருங்கள், midjourney.com அப்படின்ட்டு அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஜாயின் த பீட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் அக்செப்ட் இன்வைட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ வந்து இந்த சர்வரில் நீங்கள் ஜாயின் பண்ணியாச்சு. சர்வர் குரூப் எல்லாமே ஒன்று தான், ஓகேங்களா. இந்த இடத்துல வாட்ஸ்அப்பில் குரூப் அப்படின்னு சொல்கிறோம், அது மாதிரி இந்த இடத்துல சர்வர், ஓகேவா. சரி, மேலே வந்து அந்த 3 டாட் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் அந்த கப்பல் லோகோ போட்டிருக்குல்ல, இதுதான் வந்து Midjourney, ஓகேங்களா. சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு கீழே வந்து ப்ளஸ் ஐக்கான் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு தனியாக ஒரு குரூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கிரியேட் ஓன் அப்படின்றத கொடுத்துட்டு கீழே வந்து ஸ்கிப் த கொஸ்டின் அப்படின்றத வந்து கொடுத்துட்டு உங்களுடைய நேம் எல்லாத்தையும் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. கிரியேட் சர்வர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. உங்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு குரூப் வந்து ஓப்பன் ஆகிடும், ஓகேங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதான் உங்களுடைய குரூப் நேம் புதுசாக கிரியேட் பண்ணது. ஓகே, இதில் வந்து உங்களுடைய இமேஜை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், ஓகேவா. கீழே வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இமேஜை வந்து அப்லோட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ சும்மா வந்து தலை இமேஜை வந்து அப்லோட் பண்ணி அந்த தலை இமேஜை வச்சு நான் வந்து 3D லெவலில் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி காட்ட போகிறேன். சரி, இப்போ நான் வந்து இமேஜை வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய இமேஜை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து அழுத்தி பிடிங்க, ஓகேங்களா. அந்த இமேஜை வந்து அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். கீழே வந்தீங்கன்னா காப்பி மீடியா லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட லிங்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கணும், ஓகேங்களா. இப்போ அந்த 3 டாட்டை வந்து மேலே இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி Midjourney-க்குள்ளே வந்து போங்க. Midjourney குரூப்புக்குள்ளே வந்து போங்க. ஓகே, Midjourney-யை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் இந்த மாதிரி நிறைய ஓப்பன் ஆகும். அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நியூப் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரூம், ஓகேங்களா. இதில் வந்து நியூப்னு போட்டு எந்த நம்பர் இருந்தாலும் சரி அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து நியூப் 45 அப்படின்ற இந்த ரூமில் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் தான் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். இதில் எக்கச்சக்கமான பேர் எடிட் பண்ணுவாங்க. இப்போ கீழே வந்து அந்த மெசேஜ் டைப் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்லாஷ் வந்து போட்டுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஸ்லாஷ் போட்டுட்டு இமேஜின் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். மேலே வந்திருக்கு பாருங்கள், அதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுடைய இமேஜை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கமா வந்து போட்டுக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கமாண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த கமாண்ட் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷான கமாண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த Midjourney-ல எடிட் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸ் மட்டும் இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25 கமாண்ட்ஸ் இருக்குது. அதில் கமாண்ட்ஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு கமாண்டை உங்களுக்கு வந்து காப்பி பண்ணி அது மூலமாக எடிட் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு கமாண்ட் அப்படியே வந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ காப்பி பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த ஆப்குள்ளே வந்து போயிடலாம், டிஸ்கார்டுக்குள்ளே போயிட்டு. ஸோ அந்த யூஆர்எலுக்கு பக்கத்தில் வந்து இந்த கமெண்ட்டை வந்து அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்பேஸ் விட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே சென்ட்டை வந்து கொடுத்துடலாம். அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது, ஓகேங்களா. இப்போ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களே வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுவாங்க. இப்போ ஓகே இருங்க, வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம். ஸோ கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணணும். உங்களுடைய மெசேஜ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகே, நம்மளுடைய ஃபோட்டோ வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுடைய ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து தேடுங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த இடத்துல எடிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் நம்மளுடைய இமேஜஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தான் எடுக்கணும். ஓகே, நம்மளுடைய இமேஜஸ் எங்கே இருக்குது. ஓகே, நிறைய பேர் எடிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால தான் அப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், மேலே நம்மளோட இமேஜஸ் இங்கே இருக்குது. தலையோட இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக எடிட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுடைய இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா மேலே வந்து ஒரு 3 டாட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கீழே சேவ்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சப்போஸ் இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இமேஜை மட்டும் நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், U1 U2 U3 U4ன்ட்டு. ஸோ அதுக்கான இமேஜஸ் தான் மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து U2 வந்து டவுன்லோட் பண்ணுறேன், அதனால் U2 வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு அந்த இமேஜ் வந்து பெருசாகிறதுக்கு. ஓகே, அந்த இமேஜ் வந்து பெருசாகிடுச்சு, அவ்வளோதான். இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேவ், ஓகே சேவ் ஆகிடுச்சு. இப்படி தான் வந்து இதை டவுன்லோட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா அதிலே வேரியேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், V1ன்னு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜை வந்து வேறு மாதிரி கொடுப்பாங்க, ஓகேங்களா. அது இல்லாமல் இதில் எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் இருக்குது. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ எல்லா கமெண்ட்ஸுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. சரி, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட இமேஜஸ் வந்து எடிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில்